ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம். ஆக்சுவலி இப்போ பிப்ரவரி மாதம் தான் நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் நிறைய தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள் வரும். ஸோ பிப்ரவரி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். நம்மள நிறைய பேருக்கு பிப்ரவரி பற்றி தெரியாததுனால இது ஒரு சாதாரண மாதம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே இதுதான் ஒரு சக்தி வாய்ந்த மாதம். பிப்ரவரியில் என்ன ஒரு சக்தி வாய்ந்த நாள்லாம் வரும்னா தைப்பூசம், தை பௌர்ணமிலாம் வரும். ஸோ இந்த ஆண்டு பிப்ரவரியுடைய 12ஆம் தேதி புதன்கிழமை தையுடைய 30ஆம் நாள் அன்னைக்கு பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஆக்சுவலி மற்ற பௌர்ணமியை விட தையில் வரக்கூடிய பௌர்ணமி தான் அதிக சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது. தை பௌர்ணமியில் சில வழிபாடுகள் செய்வது நம்மளோட வாழ்க்கையில் தலைவிதியை மாற்ற செய்யும். ஆக்சுவலி நாம் தை பௌர்ணமி அன்னைக்கு இவற்றையெல்லாம் செய்தால் பலன்கள் அதிகம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. எவற்றை செய்தால் பலன் அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவற்றை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ தை பௌர்ணமி திரும்பவும் சொல்கிற சாதாரண பௌர்ணமி கிடையாது. நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா அது தை பௌர்ணமி என்று தான் சொல்லப்படுது. ஸோ தை பௌர்ணமியில் கிரகநிலைகளால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை பௌர்ணமியில் நீங்கள் இவற்றை செய்து பலன்கள் அதிக கிடைக்குங்கிறத புரிஞ்சு அதை முதல்ல செய்யுங்க. ஆக்சுவலி தை மாதம் என்பது சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான மாதங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நெல் அறுவடை மாதம் என்று தை மாதம் தான் குறிப்பிடப்படும். அனைத்து உயிர்களுக்கும் உணவை தரக்கூடிய உழவர்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றக்கூடிய வகையில் இம்மாதத்தில் தான் பொங்கல் விழாவானது கொண்டாடப்படும். இம்மாதத்தில் பல ஆன்மீக சிறப்பு தினங்கள் வரும். அதில் ஒன்று தான் தையில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இந்த தை பௌர்ணமியில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. தை பௌர்ணமி தினம் பொதுவாக தை மாதத்தில் பூச நட்சத்திர தினத்தில் இல்லைனா மிக அரிதாக அதற்கு முந்தைய தினமே வரும். இந்த ஆண்டு தை பௌர்ணமி தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பின்ன வருது. ஸோ இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அருகில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு செல்லணும். அங்கே சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிவனை வழிபாடு செய்யணும். பின்பு தான் வீடு திரும்பணும். வீடு திரும்பியதும் கேசரி செய்து சிவனுக்கு நைவேத்தியமானது வைக்கணும். ஆக்சுவலி இந்த நாளில் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் வேறு ஏதாவது கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வீட்டில் கேசரி செய்து வீட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி வைத்திடணும். பௌர்ணமி தினம் முழுவதும் விரதம் இருந்து உணவை எதுவும் உட்கொள்ளக்கூடாது. மெயினாக திட உணவு எதுவும் உட்கொள்ளக்கூடாது. பௌர்ணமி விரதம் இருந்து சிவ மந்திர ஜபம், சிவ தியானம் ஆகியவற்றில் ஈடுபட்டுட்டு மாலையில் மீண்டும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் மலர்களை சமர்ப்பணம் பண்ணி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். சிவன் பார்வதியை வழிபட்டதும் கோவிலில் இருந்தவாறே வானில் தெரியக்கூடிய பௌர்ணமி சந்திரனை தரிசனம் பண்ணி வழிபாடு செய்யணும். பின்பு கோயிலில் விளக்கெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கோயிலை வலம் வரணும். வலம் தான் ஆக்சுவலி வீடு திரும்ப வேண்டும். வீடு திரும்பியதும் பூஜரையில் வைத்திருக்கக்கூடிய சிவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட கேசரியை நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிட்டு பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் பௌர்ணமி விரதத்தை முடித்து நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய வழக்கமான ஆகாரங்களை சாப்பிட்லாம். இந்த தை பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்கார நபர்கள் உங்களுக்கு ஆயுளானது விருத்தியாகும். நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்கள்லாம் நடக்க தொடங்கும். உடல் மற்றும் மனநிலைலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துர்துஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் விளங்கும்.
சிறந்த நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இந்த மாதிரியான சிறப்புகள் தான் இந்த தை பௌர்ணமியில் நீங்கள் பரிகாரம் செய்தீங்கன்னா பலனாக வந்து கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகளில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாங்க. கலஸ்தரஸ்தானத்தில் சனி இருக்கிறாங்க. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இருக்கிறாங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரத்தோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமையிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலைகளில் சில மாற்றங்களும் இருக்குது. அதனோட அடிப்படையில் தான் தை பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கேற்ப சொல்ல போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி மகமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமியிலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவங்க குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த மாதிரி இல்லாமல் இருக்க பாருங்க. குறிக்கோளின்றி வேலை செய்ய வேண்டாம், குறிக்கோளோடு வேலை செய்ய பாருங்க. உத்தியோக தொடர்பான இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்க்காம உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய இடமாற்றத்தை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குங்க. எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய திடீர் செலவை கண்டிப்பாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அப்படி மேனேஜ் பண்ணலன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், பார்த்துக்குங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. விட்டு கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் ஆபத்து. அதனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பௌர்ணமியிலிருந்து நிறைய நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவியிடையே சுமூகமான உறவு, சுமூகமான வாழ்க்கை இருக்க விட்டு கொடுத்து போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூரமில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பௌர்ணமியிலிருந்து குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. ஆக்சுவலி எந்த அளவுக்கு பக்குவமாக நடந்து கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுடைய வருகையானது நிறைய இருக்கும். இவங்களுடைய வருகையை எதையும் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மெயினாக கோபத்தை கட்டிப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கணும். கோபத்தை கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் மேலும் மேலும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தலைவிரித்தாடும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலம் எல்லாவற்றிலும் அணுகலம் உண்டாகும். ஸோ எல்லாவற்றிலும் அணுகலம் உண்டாக டென்ஷனை குறைக்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு நல்லது. பூரமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு நிதானத்தை கடைபிடித்தா ஓரளவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் போட்டி, பொறாமை இதெல்லாம் உங்களுக்கு அகலும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். எதிலும் சாதகமான பலனானது கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமையுது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. ஸோ மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறும்போது அது உங்களுக்கு பின்னாடி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஏதாவது உதவிகள்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க, உதவிகள்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான பலன் தான் வந்து உங்கள் சிம்ம ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பெறுவீங்க என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.